எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனி நல்லா அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பயான் தான் பார்க்க போறோம். அவர்கள் தங்களை பற்றி அல்லாஹ் அவர்களை எவ்வாறு படைத்துள்ளான் என்பதை சிந்தித்து பார்க்கவில்லையா? வானங்களையும் பூமியையும் அவை இரண்டிற்கும் மத்தியில் உள்ளவைகளையும் உண்மையை நீதியை கொண்டும் ஒவ்வொன்றிற்கும் குறிப்பிட்ட தவணையை கொண்டுமே தவிர அல்லாஹ் படைக்கவில்லை. இன்னும் நிச்சயமாக மனிதர்களில் பெரும்பாலானோர் தங்கள் இரட்சகனின் சந்திப்பை நிராகரிக்கக்கூடியவர்களாகவே இருக்கின்றனர். பின்னர் தீமை செய்தவர்களின் முடிவு அவர்களுடைய வசனங்களை அவர்கள் பொய்யாக்கியதாலும் அவற்றை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்ததாலும் மிக தீயதாகவே ஆகிவிட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நிறைய வருஷங்களுக்கு பிறகு கூட சொல்லலாம், வருஷங்களுக்கு பிறகு நிறைய பேரோட குரல் கேட்கிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் இந்த மஜ்லிஸ்ல கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஹ்மது வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நமது நாயகம் கண்மணி நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர் கிளையார்கள் மீதும், அண்ணன் தோழர்கள் மீதும், அனைவர்கள் மீதும், நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ரப்பி ஷ்ரஹ் லி வ ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மன் நாஃபியா, ரப்பி ஸித்னி இல்மன் நாஃபியா, ரப்பி ஸித்னி இல்மன் நாஃபியா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவரை இந்த அமலை அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்வானாக என்ற துவாவை பிரார்த்தித்தவாறு என்னுடைய இந்த பயானை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு தலைப்பு ஒரு 10 மணிக்கு லிங்க் போட்டாங்க. அல்லாஹ்வோட கிருபையில நம்ம எல்லாரும் யோசிச்சிருப்போம் அது என்னவா இருக்கும், என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு. கிட்டத்தட்ட இந்த 9 மணி நேரம் ஆச்சு இந்த தலைப்பு போட்டு. அந்த நேரத்துல இருந்து நம்ம பார்த்த நேரத்துல இருந்து பார்த்தவங்க யோசிச்சிருப்போம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. அல்லாஹ் தாலா நம்ம அனைவருக்கும் இந்த பயான்ல இருந்து ஆக்சுவலி இது ஒரு ஆலிமா கோர்ஸ்ல ஒரு பாடமாவே இதை எடுப்பாங்க. அந்த பாடத்துல நம்ம சில விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம்னா சொர்க்கம் செல்லக்கூடிய வழியை நமக்கு அல்லாஹ் தாலா இலகுவாக்கி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அந்த எல்லாருமே நம்ம ஆலிமாவாக முடியாது. அந்த பாடத்துல நம்ம அதுல நான் கத்துக்கிட்ட சில விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டுதான் இந்த தலைப்பை நான் எடுத்தேன். அல்லாஹ் தாலா நம்ம அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்து, இதை கேட்டு இதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து, இதை நம்ம இன்னொருத்தருக்கு கேட்கக்கூடிய அனைவருமே இன்னொருத்தருக்கு இதை சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் தரணும் இன்ஷா அல்லாஹ். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அஹ்லாக்கு. அஹ்லாக்னா நற்குணங்கள். நற்குணங்கிறது நபிமார்களுக்கு மட்டும் இல்ல, நல்லவர்களுடைய பண்பாக இருக்கு. சரிங்களா? நற்குணத்தோட மூலம் நம்முடைய அந்தஸ்து என்ன செய்யப்படுது? உயர்த்தப்படுது. மக்கள்கிட்டையும் நமக்கு நேசத்தையும் பாசத்தையும் ஏற்படுது. எந்த அளவுக்கு நம்ம நல்ல குணங்களோட வாழ்றோமோ அப்ப என்ன படுது? நம்மளோட மரியாதை அதிகப்படுது. நம்முடைய உறவினர்கள்ட்டையும் நம்ம குடும்பத்தார்ட்டையும் நம்ம பற்றிய பிரியத்தையும் நேசத்தையும் அதிகமா ஏற்படுத்துது. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த நற்குணத்தை நம்ம விட்டுடாம எப்படி நம்ம கற்றுக்கிட்டோமோ அதன்படி செயல்படுத்த வேணும் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய அமலாவது செய்யணுங்கிற முதல்ல நம்ம அந்த மாதிரியான உறுதியான முயற்சிகளை நம்ம எடுக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம். இஸ்லாத்தை இந்த உலகம் முழுவதும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? பரவ செஞ்சிருக்கான். இஸ்லாத்தை பின்பற்றி நல்ல குணத்தோட நடக்கக்கூடிய மக்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து உலகம் முழுவதுமே என்ன செஞ்சிருக்கான்? பரவ செஞ்சிருக்கான். இஸ்லாம் வாளின் மூலமும் போரின் மூலமாவும் தான் என்ன செய்யப்பட்டது? பரவப்பட்டது. இன்னும் மக்கள் அறியாம காலத்துல இருக்கும்போது சொல்லப்படுது. ஆனா உண்மையிலேயே இஸ்லாம் எப்படின்னா, ஏற்றுக்கொண்ட மக்களின் நற்குணங்களை பார்த்தும் அவங்களுடைய நடைமுறையை பார்த்தும் தான் என்ன செஞ்சப்பட்டது? இஸ்லாம் பரவியதுன்னு மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. இப்பயும் நிறைய மாற்று மதத்தினர் கூட என்ன செய்யறாங்க? அதை அக்செப்ட் பண்றாங்க. நம்மளுடைய மார்க்கத்தை எந்த அளவுக்கு உயர்வா கருதுறாங்கிறது ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கே தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்ப காலத்துல எல்லாம் அரபு மக்கள்லாம் எவ்வளவு ஒரு பயங்கர கோபத்தோடவும் அசிங்கமான செயலு ஹராமான செயலு இப்படி செய்துட்டும் கெட்ட குணங்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த மக்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் தாலா அவங்களை அனுப்பி அந்த மக்களை எல்லாம் மாத்தினான். சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவங்க இருந்த கோபம் போல கெட்ட குணங்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.
உதாரணமா வேற ஒருவரோட ஆடு வந்து தன்னோட தோட்டத்துல மேய்ஞ்சிச்சுனாலே அதை பார்த்தாலே என்ன செஞ்சிருவாங்களாம், உடனே அந்த ஆட்டை வெட்டுற அளவுக்கு கோபம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடூரம் மனம் படைச்சவங்களா இருந்தாங்க. ஆனா என்னைக்கு அவங்களுடைய கல்வில இஸ்லாம் மார்க்கம் அவங்களுடைய கல்வில அல்லாஹ் புகுத செய்தானோ அப்பவே என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய இந்த மாதிரி அரக்க குணம் எல்லாம் மாறி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில அழகான குணங்கள் அதிசயத்தை ஏற்படுத்தும். நற்குணங்களை பின்பற்றி சமுதாய மக்களுக்கு நம் மக்களுக்கு முன்மாதிரியாக சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. சஹாபாக்களுடைய நற்குணங்களை அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லியிருக்கான். எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு அவங்க வந்த உடனே அவங்க தன்னுடைய குணங்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க, அழகாக மாத்திக்கிட்டாங்க. ஹிரா குகையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலம் வந்து இறைவன் வந்து குர்ஆனை இறக்குனவோ அதனால அதிர்ச்சியும் பயமும் பயந்தவங்களா என்ன செஞ்சாங்க, வீடு வந்து சேர்ந்து தன் மனைவிட்ட என்ன போத்துங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்கள போத்தி விட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய அருமை மனைவியிடம் புகையில நடந்த விபத்தை எல்லாம் சொல்றாங்க. பிறகு என்ன செய்யறாங்க, தமக்கு எதுவும் ஆபத்து நேர்ந்துருமோன்னு பயப்படுறதாகவும் சொன்னாங்க. ஆனா அப்ப கதீஜா அம்மா என்ன சொன்னாங்க, தன் கணவருக்கு மிக அழகான முறையில சொல்றாங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களுக்கு ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். நீங்க உங்க உறவினர்கள் அப்போ கூட அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய அழகிய குணங்களை தான் அந்த இடத்துல அவங்க வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க உங்க உறவினர்களோட இணங்கி வாழ்றீங்க, சிரமப்படுறவங்களுடைய சுமைகளை சுமக்குறீங்க, ஏழைகளுக்காக உழைக்கிறீங்க, விருந்தினர்களை உபசரிக்கிறீங்க, சோதனையில சிக்கி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்றீங்க அப்படின்னு கூறி அவங்களுடைய பயத்துல இருந்த உள்ளத்துக்கு உண்மையான வார்த்தைகளை சொல்லி என்ன செஞ்சாங்க, ஆறுதல் கூறி மன தைரியத்தை கொடுத்தாங்க. இப்படி மனைவியால புகழப்படும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நற்குணத்தோட இருந்திருக்காங்க. இப்ப மக்கமா நகருக்கு பக்கத்துல உள்ள அழகான நகரமான யமாமா நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்துல சுமாமாங்கிற ஒரு மன்னர் வந்து ஆண்டு வந்தாராம். சுமாமா மன்னருக்கு இஸ்லாம் மார்க்கம் சுத்தமா பிடிக்காதான். சஹாபாக்கள் என்னதுங்க, அவர் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போகும்போது அதிகமா தொந்தரவு செய்தாராம். சஹாபாக்களுக்கு அந்த நாட்டுக்கு சென்று வியாபாரம் செய்யக்கூடிய சூழ்நிலை வேற வழி இல்ல, அவங்க அங்கதான் போய் வியாபாரம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அங்கு சென்றுதான் என்ன செய்யணும், அவங்க தன்னுடைய தேவையான பொருட்களை வாங்க முடியும், விற்க முடியும். இப்படி ஈமான் கொண்ட மக்களை அந்த ராஜா வந்து மோசமான நிலையில துன்புறுத்தி இருக்கான். பொறுமையா இருந்த சஹாபாக்கள் ஒரு கட்டத்துல என்ன செய்யறாங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து முகமது நபிய அதையும் வந்து சொல்றாங்க, மௌனம் காத்து பின்னர் அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டாங்க, ரசூல்லாட்ட வந்து இந்த மாதிரி இந்த மன்னர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னோமே. அதுக்கப்புறம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, கொஞ்ச நாள் மௌனமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மன்னரோட செயல் எல்லாமே எல்லை மீறி போனதை அறிஞ்சிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அந்த மன்னனை இழுத்து வர கட்டளையிட்டாங்களாம். சஹாபாக்கள் படையோட சென்று என்ன செஞ்சாங்க, அந்த மன்னரை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவங்கள கொண்டாந்து அவரை கொண்டாந்து என்ன செஞ்சிருக்காங்க, மஸ்ஜிதுல வந்து கட்டி வச்சிருக்குன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 3 நாள் கட்டி வச்சதாக சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த மன்னர்கிட்ட ஒண்ணுமே பேசலையாம், தண்டனையும் கொடுக்கலையாம். உணவும் அருந்துவதற்கும் மற்ற தேவைகளுக்கு மட்டுமே என்ன செய்யப்பட்டிருக்கு, கயிறு அவுக்கப்பட்டிருக்குது. அவருக்கு தேவைகள்லாம் நிறைவேற. அதுக்கப்புறம் வந்து இந்த மன்னர் வந்து நபியோட இந்த செயலை கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த மஸ்ஜிதின் ஆலோசனை வந்து என்னன்னா, நடத்தும் இடமாகவும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ற பள்ளியாகவும் தான் இருந்திருக்கு. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, போதனை செய்ய இடமாகவும் மற்ற எல்லா விஷயங்களையும் மஸ்ஜிதுக்குள்ளதான் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்த் பகுதியை நோக்கி குதிரைப்படை ஒண்ணு அனுப்புனாங்க. அந்த படையினரை பனு ஹனீஃபா குலத்தை சேர்ந்த சுமாமா பின் உசைன் என்று அழைக்கப்படுற மனிதரை கைது கொண்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த கட்டிப்பட 3 நாளைக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கிட்ட வந்து நீ என்ன கருதுகிறாய் சுமாமாவைன்னு சொல்றாங்க. அதற்கு வந்து அந்த சுமாமான்னு சொல்றாங்களாம், நான் நல்லதையே கருதுகிறேன் முகம்மதே, நீங்க என்ன கொன்னா இரத்தப்பழி வாங்க வேண்டிய ஒருவனை கொன்னீங்க,
அப்படிங்கிற இது வரும். என்னை மன்னிச்சு நீங்க உபகாரம் செஞ்சீங்கன்னா நன்றி செய்யக்கூடிய ஒருவனுக்கே உபகாரம் செய்கின்றீங்க. நீங்க செல்வத்தை விரும்பினா அது நீங்க விரும்புறத கேளுங்க அப்படின்னு சொல்லி பதில் அளிச்சாராம். உடனே அவர் என்ன செய்யப்பட்டாங்களாம், அவுத்து விடப்பட்டாங்க. மறுநாள் வந்து உடனே அவர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. மறுநாளும் வந்து என்ன செய்யறாங்க, அவர்கிட்ட வந்து திரும்பவும் கேக்குறாங்க, சுமாமாவே நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்றேன். திரும்பவும் அவங்க முதல் நாள் சொல்லதே தான் பதில் சொல்றாரு. நீங்க என்ன விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது என்னது பொருட்களை வந்து தரதுக்கு தயாரா இருக்கிறேன். நீங்க வந்து என்ன கொன்னீங்கன்னா அதுக்கு பழி தீர்க்கக்கூடிய இதைதான் நீங்க அடைவீங்க அப்படின்னு சொல்றாங்களாம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, திரும்பவும் விட்டு போறாங்க. அப்புறமா 3வது நாள் இதே மாதிரி நடக்குதா. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சுமாமாவை அவிழ்த்து விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுமாமா என்ன செஞ்சாங்களாம், பள்ளிவாசலுக்கு அருகில் இருந்த பேரிச்சம்பழ தோட்டத்துக்கு சென்று குளிச்சுட்டு வந்து உடனே என்ன செஞ்சுட்டாங்க, பள்ளிவாசலுக்கு வந்து வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதி கூறுகிறேன். மேலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறாங்கன்னு உறுதி கூறுகிறேன்னு மொழிஞ்சிட்டு என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. பிறகு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்கள் முகத்தை விட எனக்கு வெறுப்புக்குரிய முகம் பூமியில வேறு எதுவுமே இருந்ததில்லை. ஆனா இன்னைக்கு உங்களுடைய முகம் எல்லா முகங்களை விட மிகவும் பிரியமானதா ஆகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை இதா வச்சிருந்தாரோ அதே அப்படியே ரெட்டிப்பாக்கி அப்படியே ஆப்போசிட்டா மாத்தி அவங்களை அந்த அளவுக்கு உயரத்துல வச்சுட்டா. எதனால அவங்க இந்த அளவுக்கு அவங்க 3 நாளா அவங்க கட்டுப்படுத்தா அவங்களுக்குரிய அந்த சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்தும் கூட அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு எந்த துன்புறுத்தோ கஷ்டம் எதுவுமே கொடுக்கல. அதைத்தான் அவங்க வந்து இந்த இடத்துல அவங்களுடைய நற்குணங்களை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்க மார்க்கத்தை விட எனக்கு வெறுப்புக்குரிய மார்க்கம் வேற எதுவுமே இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த மார்க்கத்துல என்னை அல்லாஹ் நுழைய செய்திருக்கிறான். எனக்கு மிகவும் பிரியமான மார்க்கமா இது வந்து எனக்கு ஆயிடுச்சு. இன்னும் சொல்லுவாங்க, அடுத்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்கள் ஊரை விட எனக்கு வெறுப்பான ஊர் வேற எதுவும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப உங்க ஊரே எனக்கு பிரியமான ஊரா ஆகிடுச்சு. எனக்கு மிகவும் பிரியமான ஊரா இருக்குது. உங்கள் குதிரைப்படையினரை என்னை பிடித்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப மக்காவுக்கு சென்று உம்ரா செய்ய விரும்புகிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யாரு, அந்த சுமாமா அவங்க கேக்குறாங்க. அதுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருக்கு நற்செய்தி சொல்லி அவங்க உம்ரா செய்ய அனுமதி அளிக்கிறாங்க. இந்த ஹதீஸ நமக்கு அறிவிக்கிறவங்க யாருன்னா ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரில 4372வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. இறை மறுப்பாளராக இருந்த சுமாமா எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நற்குணத்தை பார்த்து சஹாபாக்கள்ல ஒருவரா மாறிட்டாங்கல்ல, எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய குணத்து மேல அவங்க நம்ம இதா இருந்திருக்கிறாங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்குரிய அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கு தரணும் இன்ஷா அல்லாஹ். இது போல இறை மறுப்பாளர்கள் நிறைய பேரு என்ன செஞ்சிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நற்குணத்தை பார்த்து சஹாபாக்களுடைய நற்குணத்தை பார்த்தும் இதுதான் உண்மையான மார்க்கம்னு உணர்ந்து இஸ்லாத்தின் பக்கம் கூட்டம் கூட்டமா நுழைஞ்சிருக்காங்க. இஸ்லாம் வளர்ச்சி அடைந்ததுக்கு முக்கிய காரணம் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றிய மக்களோட நற்குணங்கள் தான். அதுதான் வந்து முக்கிய காரணமாவே அங்க விளங்கி இருக்குது. பெரும்பாலும் மனிதர்களை வந்து சொனத்துல சேர்க்கக்கூடிய இரையச்சலும் நற்குணமும் அப்படின்னு தான் என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நற்குணம்னா என்னன்னு நினைக்கிறோம், எப்படி சொல்றது, நற்குணம்னா நல்ல நம்ம எல்லாத்தையும் நல்லபடியா பலர்ந்த முகத்தோட பேசுறது, எல்லாத்தையும் சிரிச்ச முகமா இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யறது, யாருக்கும் தொல்லை தராம இருக்கணும், எந்த விதமான கஷ்டங்களும் கொடுக்காம நம்ம உண்டு அப்படின்னு இருக்கிறதுதான் நமக்கு வந்து நற்குணங்களுடைய விஷயங்களா இருக்கு. அதே போல கோபத்தை அடக்குறது, கோபம் ஏற்பட்டதுக்கு பிறகு அதை யாருக்கும் அடுத்தவங்கள்ட்ட அதை காட்டாம அதை மறைச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்மளால கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்திக்கிறது. அடுத்தவங்க நமக்கு கஷ்டம் கொடுத்தா கூட என்ன செய்யறது, பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னல்களை நம்ம சகிச்சுக்கிறது, இதுவும் சிறந்த நற்குணங்கள் தான். அதே போல நற்குணத்தை முழுமைப்படுத்துவதற்காகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நமக்கு அனுப்பியிருக்கான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நற்குணங்கள் செய்வதற்காகவே தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன்னு அகமதுல கூட அவங்க என்ன செய்யறாங்க குறிப்பிட்டிருக்காங்க. அபு ஹுரைராவே நற்குணங்களை மேற்கொள்வீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு ஹுரைரா அவங்களுக்கு அபு ஹுரைரா அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அறிவுரை வழங்கியிருக்காங்க. அப்போ அவங்க அல்லாஹ்வின் தூதரே நற்குணங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி இவங்க அபு ஹுரைரா அவங்க கேட்டிருக்கிறதுக்கு அதுக்கு உன்னை துண்டித்து வாழ்பவருடன் சேர்ந்து வாழ். நம்ம இந்த விஷயத்துல என்ன செய்யணும், கண்டிப்பா இத நம்ம சிந்திச்சே ஆகணும். எத்தனை பேர்கிட்ட நம்ம பேசாம இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ பேரு இந்த ரப்புக்கும் அவங்களுக்கும் தான் தெரியும் இந்த விஷயம் கண்டிப்பா இருக்குது. இந்த பயானுக்கு அப்புறம் இந்த விஷயத்துல இருந்து நம்ம அல்லாவுக்காக நம்ம பக்கம் தப்பு இருந்தாலும் சரி, அவங்க பக்கம் தப்பு இருந்ததாகவே கூட இருக்கட்டும், பரவாயில்ல, அல்லாவுக்காக அதை நம்ம மன்னிச்சு அவங்களோட உறவை சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த பயானுக்கு அப்புறம் அல்ல வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் அந்த எண்ணத்தை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் இன்ஷா அல்லாஹ் தரணும். அடுத்து, உனக்கு அநீதம் செய்தவரை நீ மன்னித்து விடு. எப்படி முதல்ல என்ன செய்றாங்க, துண்டிச்சு வாழ்வோட சேர்ந்து வாழுங்கிறாங்க. உனக்கு அநீதம் செய்தவரை நீ மன்னித்து விடு. உனக்கு தர மறுத்தவங்களுக்கு நீ குடு. உனக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக நானும் இல்லைன்னு சொல்றேன்னு சொல்லி பதிலுக்கு பதில் பண்ணாதீங்க. நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த 3 விஷயங்களையும் நம்ம பின்பற்றுறோமான்னு கொஞ்சம் என்ன செய்யணும், நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த 3 குணங்களும் நமக்கு இருந்தாலே என்ன ஆகும், இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி தரக்கூடியதா நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஆயிடும். இத்தகைய அழகிய குணமுடையவராக தான் என்ன செஞ்சிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்காங்க. நம்மளையும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம எந்த அளவுல இருக்கிறோம், எந்த படித்தரத்துல நம்ம இருக்கோங்கிறத நம்ம சிந்திச்சு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இத்தகைய அழகிய குணங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான கூலியையும் நபி ஸல்லல்லாஹு அதனுடைய பலனையும் என்ன செய்யிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரவெல்லாம் நின்று வணங்கியும் பகலெல்லாம் நோன்பு நோற்றும் வரக்கூடியவர் அடையும் அந்தஸ்தை ஒருவர் நற்குணங்களால் அடைஞ்சிட முடியும். அபுதாவுத்துல இந்த ஹதீஸ் படியப்பட்டிருக்கு. என்ன அழகா சொல்லிருக்கான். நம்மளால முடியுமா, நைட் எல்லாம் தொழுகிறதுக்கும் பகலெல்லாம் இரவு ஃபுல்லா நின்று தொழுக நம்மளால இந்த இஷாவை தொழுகிறதுக்கும் அதுக்கு தாண்டி இந்த தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கிறதுக்கும் இதுவே நம்மளால முடியல. இதுல இரவெல்லாம் நின்று தொழுது பகலெல்லாம் நோன்பு நோற்றக்கூடிய பாக்கியத்தை அவங்க அடையக்கூடிய அந்தஸ்து இந்த நற்குணங்களால எவ்வளவு இலகுவா இருக்கு பாருங்க நம்மளுடைய மார்க்கம். சுப்ஹானல்லாஹ். நற்குணங்கள் ஈமானோட பரிபூர்ணத்துக்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணிச்சிருக்கிறாங்க. நம்ம ஈமான் பூர்ணமான ஈமான் எந்த இடத்துல முழுமையடையுதுன்னா நம்மளுடைய நற்குணங்களை கொண்டுதான் என்ன செய்யுது, ஈமான் முழுமையடைகிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. மூமின்கள் ஈமானால பரிபூர்ணமானவங்க. அவங்க குணத்தால் மிக அழகானவங்களே. இதுவும் திருமிதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஈமானுக்கும் நற்குணத்துக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது, ஒரே இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நம்மளுடைய ஈமான் நமக்கு பலமா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மள்ட்ட நற்குணங்களும் அதிகமா என்ன ஆகும், ஒண்ணு ஒன்னா தீய குணங்கள் வெளியேறி ஒண்ணா நற்குணங்கள் உள்ள வர்றதுக்கு அதிகமான நம்மளுடைய ஈமான பலப்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். ஈமானோடும் நற்குணத்தோடும் ஒரு முஸ்லீம் வாழ. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, நல்லா கேக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஈமானோடும் என்னது, என் போனு கொஞ்சம் அடிக்கடி ரிப்பேர் பண்ணுதுமா, அதனாலதான் ஒரு டவுட் வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஈமானுக்கும் நற்குணத்துக்கும் ஒற்றுமை இருக்கு. ஈமானோடும் நற்குணத்தோடும் ஒரு முஸ்லீம் வாழணும். ஈமான் உள்ள ஒரு முஸ்லீம் கிட்ட நன்னடத்தை இருக்க வேண்டும். அவங்கள்ட்ட அழகிய பேச்சுக்கள் இருக்கும். பேச்சுல கூட நம்ம அழகான பேச்சுக்களை பேசுவோம். நம்மளுடைய அது எனக்கிட்டே நிறைய விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ் தான் அதை மாத்தக்கூடிய பாக்கியத்தை தரணும் இன்ஷா அல்லாஹ். ஆமா, பேச்சுல கூட அழகிய பேச்சுக்களா இருக்குன்னு சொல்றாங்க. இரட்டை அர்த்தத்தோட தரக்கூடிய, பிறர் மனசு புண்படக்கூடிய கேலி கிண்டல் போன்ற செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம். இது போன்ற சிறந்த பண்புகளை எல்லாம் என்ன செய்யலாம், நம்மகிட்ட வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தரணும் இன்ஷா அல்லாஹ்.
அடுத்து நரகத்துல பெண்கள் அதிகமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்காங்க. பெண்கள் அதிகமா ஏன் கண்டிருக்காங்க? ஏன்னா நம்மள்ட்ட தான் என்ன இருக்கு, நம்மளுடைய ஈமான் பலகீனமா இருக்கு, நம்மள்ட்ட தான் நிறைய குறை இருக்கு, நம்ம தான் அதிகமா என்ன செய்யறோம், குறை பேசி திரியிறோம், கணவருக்கு நன்றி கெட்டவங்களா இருக்கிறோம். அடுத்து என்ன செய்யறோம், மேலும் நம்மளுடைய அமல்கள் எல்லாம் ஏதாவது நிறைய விஷயங்கள் நம்மள என்ன செய்யறோம். அதனாலதான் என்ன சொல்றாங்க, பெண்களை அதிகமா பார்த்ததாக சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய ஈமான அதிகப்படுத்தணும். அதுக்கு நம்மளுடைய நற்குணங்களை கொண்டு தான் என்ன செய்ய முடியும், நம்மளுடைய ஈமான அலங்கரிக்க முடியும். மறுப்பன் அதிகமா நரகத்துல தண்டனை அனுபவிக்கிறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அதிகமான தண்டனையை நம்ம அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம என்ன செய்யணும், தான தர்மங்கள் செய்யறதுனால என்ன செய்ய முடியும், அதை விட்டு நம்ம பாதுகாப்பு தேட முடியும். அப்படிங்கிறதுக்கான வழியை என்ன செஞ்சிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு விசேஷமா சொல்லியிருக்காங்க. அன்றாட அமல்களையும் அந்த விஷயத்துல அல்ஹம்துலில்லாஹ் பெண்கள் கொஞ்சம் அமல்கள் அதிகமா செய்யறதுக்கான அந்த இது அதாவது ஒரு விஷயம் செஞ்சோம்னா அதை கரெக்டா செய்யணும், அதை ரெகுலரா செய்யணும். அதுல ரொம்ப முக்கியமா நம்ம இன்ஷா அல்லாஹ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தரணும் இன்ஷா அல்லாஹ். நல்ல அமல்களை தொடரா செய்வதோட குறிப்பா அதிகமாக சதக்காக்கள் கொடுக்கக்கூடிய பழக்கத்தையும் பெண்கள் அமைச்சுக்கணும்னு சொல்றாங்க. நரகவாசல அதிகமா அதேதான். சொர்க்கத்துல மக்கள் நுழைய செய்யறதுல மிக அதிகமானவை எதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறையச்சமும் நற்குணம் தான் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்துல மக்கள் அதிக அளவில் நுழைய செய்வது எதுன்னு கேட்டதுக்கு நாவும் மறை உறுப்பும் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதாவது நாவும்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அந்த நாவை கொண்டு நம்ம என்ன செய்யறோம், எவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசுறோம் அதுதான் அங்க நமக்கு புரியணும். அந்த வெறும் அதை நாவும் மறை உறுப்பும் தான் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது நமக்கு விளங்காது. அந்த நாவை கொண்டு நம்ம என்ன செய்யறோம், நம்ம யார பேசுறோம், எதை பேசுறோம், எப்படி இருக்கிறோம், அதுதான் அந்த நம்ம சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கான வழி, நரகத்துல இருந்து நம்மள பாதுகாக்கிறதுக்கான வழி அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதையும் அறிவிக்கிறவங்க யாரா இருக்கிறாங்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அறிவிக்கிறாங்க. ரியாதுஸ் ஸாலிஹீன்ல 627வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. கெட்ட குணங்களை விட்டும் நற்குணங்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நல்ல மக்களாக நம்ம அனைவரையும் ஆக்கி தரல வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் அருள் புரிவானாக, ஆமீன். அடுத்து நற்குணம் நம்ம பார்த்தோம். இப்ப அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்வுல பின்பற்றி பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் அடுத்தவங்கள்ட்ட அன்போடும் முகத்துல கோபத்தை வெளிக்காட்டாம நடந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிற நல்ல மக்களாக நம்ம அனைவரையும் வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கு தந்தருள்வானாக. நாம நம்முடைய வாழ்க்கையில இருந்த கெட்ட குணங்களை விட்டு நற்குணங்களை நமக்கு பின்பற்றும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதனுடைய அதாவது எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு அதை சமைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, அதோடைய டேஸ்ட் நமக்கு பிடிச்சுன்னா எப்படி திரும்ப திரும்ப நம்ம செய்யறோம். அதே போலதான் இந்த நற்குணத்துங்களுடைய அந்த சுவையை நம்ம உணர்ந்துட்டோம்னா நிச்சயமா என்ன செய்வோம், மீண்டும் 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 மேல மேல என்ன செய்வோம், இந்த நற்குணத்தின் பக்கம் தான் நம்மளுடைய கல்வி நம்மளுடைய நஃப்ஸ் போகப்படும். அல்லாஹ்வின் பொருத்தத்தை மட்டுமே நம்ம பெறுவதற்காகத்தான் நம்ம விடாம நற்குணங்களோட வாழ முயற்சி செய்யும் போது நம்ம உள்ளத்துல சந்தோஷம் இருக்கும், நம்ம உள்ளத்துல மகிழ்ச்சி கிடைக்கும், இனிமை கிடைக்கும், அப்படிங்கிற அல்லாஹ்வோட பொருத்தம் கிடைக்கும். இதெல்லாம் ஏற்படும் போது என்ன ஆகுது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் எந்த சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்திக்கிட்டா அதே போல வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் பொருந்திக்குவான். பெண்கள் பேண வேண்டிய முக்கியமான 3 விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த 3 விஷயங்களை நம்ம பின்பற்றி வாழ்ந்தா சிறந்த நற்குணவாதியா நம்ம ஆகலாம். இதுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். துன்யாவுடைய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அல்லாஹ்வுக்காக மட்டும் இந்த 3 நற்குணங்களை நம்ம பின்பற்ற என்ன செய்வோம், அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிய நற்குணவாதிகள் ஒருவராக மாறி இருப்போம் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அவர்களில் சிலர் ரப்பனா எங்களுடைய இரட்சகனே எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதலிலிருந்து காத்தருள்வாயாக என கேட்போரும் அவர்களில் உண்டு. அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல
201வது ஆயத்தாக இது பதிக்கப்பட்டிருக்கு. எப்படி சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ் தாலா குர்ஆன்லயே சொல்லியிருக்கிறான், எங்களுடைய ரட்சகனை நல்லவங்க இந்த மாதிரி கேட்பாங்களாம். அதான் ரப்பனா ஆத்தினா துஆ நம்ம ஓதுவோமே, அதனுடைய அர்த்தம் தான் இது. ரப்பனா எங்களுடைய ரட்சகனே, எங்களுக்கு இந்த உலகத்திலேயும் நற்பாக்கியங்களைத்தான், அதே போல மறுமையிலையும் நற்பாக்கியங்களைத்தான், இன்னும் எங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்பான்? அந்த நற்குணத்துல சிறந்தவங்க கண்டிப்பா இந்த துவாவை கேட்பாங்க. அபூ ஹுரைராவே நற்குணங்களையும் மேற்கொள்வீராகன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்பவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுதான் நீங்க அதேதான் துண்டித்து உறவினர்களோட பேணி வாழுங்க. இந்த 3 விஷயம்தான். இந்த 3 விஷயத்தை நம்ம பின்பற்றும் போது என்ன ஆகுது? கண்டிப்பா நிச்சயமா அல்லாஹ் தஆலா நம்ம சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்துருவான். உன்னை துண்டிச்சு வாழ்ந்தவங்களோட நீ சேர்ந்து வாழு. அதுதான் முதல் விஷயமா சொல்றாங்க. அதுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றோம் கேளுங்க. அல்லாஹ்வுடைய அடியார்களா நம்ம சொந்தங்களுக்கு தேவையான கடமையை செய்யும் போது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் அவன் இட்ட கட்டளைகளையும் என்ன செய்வோம்? நிறைவேற்றியவர்களா ஆகிடுவோம். நம்ம ஒருவராக நம்ம ஆயிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த அறிவுரைப்படி நாம நம்ம சுத்தி இருக்க உறவினர்களுடன் சேர்ந்து நடக்கணும். இன்ஷா அல்லாஹ். உறவினர்கள்னா நம்முடைய தாய் தகப்பனுடைய சொந்தங்கள், இன்னும் நம்ம சுத்தி இருக்கிற இரத்த சொந்தங்கள், இன்னும் அவர்களுடன் நம்ம ஒற்றுமையாக வாழ்வது கடினம் என்றாலும் என்ன செய்யணும்? கஷ்டம். அவன்கிட்ட யாரு இருப்பா? அவங்ககிட்ட எல்லாம் யாரு போய் பேசுவா? அவங்க புரியுமா? கஷ்டம்தான். என்ன செய்யணும்? ஆனா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிடும். 2 பேரும் பேசினா தானே பிரச்சனை. ஒருத்தவங்க அமைதியாயிட்டாங்கன்னா ஆப்போசிட் காரவங்க என்ன செய்வாங்க? பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காது இல்ல. அதனால நம்ம அந்த குணத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா என்ன செய்வோம்? நம்ம அவங்களோட நம்ம உறவை நல்ல முறையில கொண்டு போறதுக்கான ஒரு பாதையா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி நம்ம நடந்தோம்னா என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய வெகுமதியை பெறலாம். இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பதிலுக்கு பதில் உறவாடுகிறவர் உண்மையில் உறவை பேணுகிறவர் இல்லை. மாறாக உறவு முறிந்தாலும் அந்த உறவுடன் இணைகிறவரே உறவை பேணுவர் ஆவார். சஹீஹுல் புகாரில 5991வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. எப்படி சொல்றாங்க பாருங்க. நாம நம்ம சுத்தி இருக்க உறவுகளோட அன்பா தானே இருக்கிறோம் நம்ம நினைப்போம். நம்மோட மன வருத்தத்துல சென்ற உறவுகள் யாரேனும் இருக்கிறாங்களான்னு நம்ம என்ன செய்யணும்? நினைச்சு பார்க்க சொல்லி சொல்றாங்க. நம்மள்ட்ட அன்பாவும் பண்பாவும் பேசும்போது உறவுகள்கிட்ட மட்டும் நம்ம அன்பா பண்பா இல்லாம நமக்கு தொந்தரவு தரக்கூடியவங்கள்ட்டையும் அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம சகிச்சுக்கிட்டு அதை நம்ம அவங்கள்ட்ட அன்பை காட்டி நம்ம அதை என்ன செய்யணும்? கூடி இருக்கிறதுக்கான முயற்சி செய்ய சொல்றாங்க. நமக்கு மன கஷ்டத்தை தரக்கூடிய சில உறவுகளும் நம்மள்ட்ட இருக்கிறாங்க. இது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சோதனை. அந்த உறவுகள்கிட்ட நம்ம அன்பா இருக்கிறோமான்றத அல்லாஹ் பாக்குறதுக்காக நமக்கு அல்லாஹ் அதை நமக்கு சோதனையா கொடுத்திருக்கான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட அன்பா இருக்கணும். நான் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் அப்படின்ற அந்த எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்தோம்னா நிச்சயமா அவங்கள்ட்ட என்ன செய்வோம்? நம்ம பணிந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். சில உறவுகள் நம்ம கண்ணிய குறைவா நடத்தினாலும் சகித்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது. ஆனா அதை சகிச்சுக்கிறது தான் அல்லாஹ் இடத்துல நமக்கு என்னது? வெற்றியை தருது. நம்முடைய உறவுகள் நமக்கு கோபத்தை ஏற்படுத்தும் விதத்துல மனசை கஷ்டப்படுத்துற விதத்துல பேசினாலும் நாம கோபப்படாம அந்த துன்பத்தை சகிச்சு இரத்த பந்தங்களோட சேர்ந்து வாழ முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இரத்த உறவுகளை துண்டிச்சு வாழக்கூடாது. உறவினர்களை எந்த அளவுக்கு நம்ம பேணி நடக்கிறோமோ அந்த விஷயத்துல நம்ம என்னென்ன தவறு செய்கிறோம்னு நமக்கு நாமே சுய பரிசீலனை செஞ்சுக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். எந்த அளவுக்கு நம்ம உறவினர்களோட ஒன்று இருக்கோங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம மெச்சுவோம். பாருங்க, இது நமக்கு முக்கியமான விஷயம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம இதா இருக்கிறோமோ அதை பார்த்துதான் நம்ம பிள்ளைங்களும் போவாங்க. அதனால நம்ம ஏதாவது ஒரு உறவை யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துலயாவது எதையாவது ஒரு உறவை விட்டுட்டோமா, அவங்கள்ட்ட பேசாம இருக்கோமா, முடிச்சிருங்க. இந்த இதோட இந்த மஜ்லிஸோட அந்த இது வேண்டாம் நமக்கு. இன்ஷா அல்லாஹ் ஒரு போனை போட்டு அவங்கள்ட்ட அல்ஹம்துலில்லாஹ் சலாம் சொல்லுங்க, அதோட முடிஞ்சுச்சு. நன்மை செய்வதன் மூலம் நாம செய்யற தவறுகளை நம்ம சரி செய்து முயற்சி செஞ்சுக்கோ இன்ஷா அல்லாஹ். உறவுகளை பேணி நடப்ப நன்மைகளை அறிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை செய்வதற்கு ஆர்வமா இருக்கும். கஷ்டமாவே தெரியாது. இதை நம்ம உணரணும். உணர்ந்தாதான் நமக்கு அது என்ன செய்யும்? ஈஸியா தெரியும். இல்லைன்னா நம்ம ஃபீல் பண்ணல, அதை நம்ம
உணரலைன்னா அது நமக்கு என்ன ஆகுது, கஷ்டமா தெரியும். அது இவ்வளவு நேரம் நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு அது கஷ்டமா தான் தெரியும். இதை நம்ம மனசார நம்ம உணர்ந்தோம்னா கண்டிப்பா இது ஒரு இலவுதான். நம்ம அந்த அந்த ஃபர்ஸ்ட் இதை நம்ம போய் அடைஞ்சிருவோமே. யார் முதல்ல போய் இது பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா முதல்ல சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்து கொடுக்குறான். அந்த பாக்கியத்தை நம்ம அடைவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதோட அவனுடைய அடியாருக்கும் நன்றி செலுத்துவதை நமக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், கடமையாக்கியிருக்கான். அவனுடைய அடியாருக்கு நன்றி செலுத்துறதுங்கிறது எப்படி, நம்ம சுத்தியுள்ள எல்லா மக்களுக்கும் என்ன செய்யறது, நல்லது செய்யறதுதான். அல்லாஹ் தரக்கூடிய நன்மையை அறிஞ்சு அல்லாவுக்காக மட்டுமே நம்மளை சுத்தி இருக்க மக்களோட என்ன நமக்கு துன்பம் கஷ்டம் கொடுத்தா கூட அதை சகிச்சுக்கிட்டு அவங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யறதுதான் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்றான். பிற மக்கள்கிட்ட நம்ம அன்போட சகிச்சுக்கிட்டு நம்ம இருக்கும்போது நம்மளுடைய மீசான்கிற தராசு என்ன பண்ணும், நன்மையால கனமாகுது. எல்லா ரத்த உறவினர்களுமே நன்மையான காரியங்களையும் தீமையான காரியங்களையும் கலந்துக்கிறணும். அப்படி அவங்க கலந்துக்கிடும் போது ஒரு சில உறவுகளுடைய குணங்கள் நமக்கு ஒத்து போகாம இருக்கலாம். அதுக்காக அந்த உறவுகளை நம்ம ஒதுக்கி வச்சிடக்கூடாது. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கவும் முடியாது. நான் நினைக்கிறதுதான் நீ செய்யணும், நீ நினைக்கிறத நான் அந்த மாதிரி இருக்கவே முடியாது. அதனால அவங்களுக்கு கரெக்டா இருக்கிறது நமக்கு தப்பா தெரியல, நமக்கு தப்பா தெரியுது அவங்களுக்கு கரெக்டா இருக்கலாம். எப்படியோ ஏதோ ஒண்ணு அதை நம்ம பொருந்தி, நமக்கு அவங்க செஞ்சது தப்பா இருந்தாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அதை பொருந்திக்கிருவோம். புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஷைத்தான் நுழையறதுக்கு வேலை இல்லை. அந்த உறவுகளை நாம ஒதுக்கி வச்சிடாம அவங்கள்ட்ட நம்ம ஒதுக்கி வைக்கவும் கூடாது, அவங்களை விட்டு நம்ம ஒதுங்கி செல்லவும் கூடாதுங்கிறாங்க. நம்முடைய கௌரவத்தை அந்த உறவினர்கள்ட்ட காட்டாம அவங்கள்ட்ட அன்பாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே நம்ம அடைஞ்சாதான் சோனம் செல்ல முடியும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வோட அன்பை கொண்டும் அவனுடைய கிருபையை கொண்டும் அல்லாஹ்வோட மன்னிப்பு கொண்டும் தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். துனியாவுல ரத்த உறவுகளை முறிச்சு வாடுறது, ரத்த உறவுகளிடம் நம்முடைய கௌரவத்தை காட்டுவது நமக்கு என்ன செய்யப்படும், நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். இதனால என்ன ஆகுது, நம்ம கௌரவம் தான் பெருசுன்னு பார்த்தா நம்ம என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் செல்ல முடியாது. நம்ம சொர்க்கம் செல்றதுக்கான எந்த தடையுமே இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். இது இன்னும் போயிட்டேதான் இருக்குதுமா அல்லாஹ்வுடைய அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது. நற்குணங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவோ இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நான் இப்ப அதிகமா உங்களுக்கு சொன்னது உறவுகளை பேணி வாழக்கூடிய விஷயங்களை நம்ம செஞ்சாலே அல்ஹம்துலில்லாஹ். அந்த அந்த பாக்கியம் நமக்கு எத்தனையோ பேரு நம்ம பேசாம இருக்கிறோம். அந்த இது வேண்டாம், அந்த இதுல இருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதனுடைய இன்னொரு பகுதியை கூட நான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடும் போது உங்களுக்கு இது நான் சொல்றதுக்கு அல்லாஹ் தான் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதுல இருந்து நம்ம எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தரணும் இன்ஷா அல்லாஹ். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون. السلام على المرسلين والحمد لله رب العالمين. برحمتك يا أرحم الراحمين. السلام عليكم ورحمة الله وبركاته.